மத்திய அரசிடம் தங்களை முழுமையாக அடமானம் வைத்தவர்கள்தான் அதிமுக காரர்கள் என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல். தருமபுரியில் திமுக மாநில மகளிர் அணி செயலர் கனிமொழி கலந்து கொண்டு தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இன்று பொதுமக்களிடம் குறை கேட்டு வருகிறார். தருமபுரி 4 ரோடு பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுகவை எதிர்த்து தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் எல்லா வளமும் பொருந்திய பாஜக மத்திய அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களையும் அதிமுகவின் பின்னணியில் நிறுத்தி அவர்களின் முகமாக அதிமுகவை மாற்றி தேர்தலை சந்திக்கின்றனர். பரம்பரை பகை கொள்கை பகையாளிகளை தான் எதிர்த்து தேர்தலை சந்திக்க போகிறோம். சுயமரியாதை, சமூக நீதி, திராவிட இயக்க கொள்கைகள் அத்தனையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம் என்றும் தெரிவித்தார். நம்ம அமைதியாக இருந்து விடாமல் வெற்றி இன்னும் கைகளில் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி இருப்பது போல 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும். அது ஒன்றுதான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை, நன்றி கடன் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே பணியாற்றுவோம். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சந்திச்சிருக்கோம். அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிரே நிற்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த தேர்தலிலே எல்லா பலமும் பொருந்திய மத்திய அரசாங்கத்தை, அதன் அத்தனை அதிகாரத்தையும் இன்று அதிமுகவின் பின்னணியிலே நிறுத்தி, பின்னால் என்று சொல்ல மாட்டேன், பின்னணியிலே தான் இவர்கள் நிறுத்தக்கூடியவர்கள், அதில் நிறுத்தி இன்று அவர்களுடைய முகமாக அதிமுகவை மாற்றி அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுவோமே நம்முடைய பரம்பரை பகை கொள்கை பகைவர்கள் என்று, அவங்களதான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயமரியாதை உணர்வுகள், நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகள், சமூக நீதி, இது அத்தனையும் ஒழிச்சு கட்டணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான், அவர்களை தான் இந்த தேர்தலில் நம்ம எதிர்கொள்ள போகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஏனென்றால் இந்த வெற்றி என்பது தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகுவது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது மட்டும் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களெல்லாம் தம் வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபட்டார்களோ அதை காப்பாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முழுவதுமாக தன்னை அடமானம் வைத்து விட்டவர்கள் தான் அதிமுகவில் என்று இருக்கக்கூடியவர்கள். அது விவசாயிகளுடைய உரிமையாக இருக்கட்டும், இல்லை என்றால் சிறுபான்மையினருடைய உரிமைகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய உரிமையா இருக்கட்டும், மாநிலங்களுடைய உரிமையா இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், மொழி அடையாளங்களா இருக்கட்டும், எதை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க. அதனால பினாமி ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதிமுக என்பது ஒரு வெறும் பினாமி ஆட்சி. அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கட்சியில யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத கூட மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்துட்டு தான் அறிவிக்கிறார் பழனிசாமி, இல்லையா? அப்படிதான் அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த தேர்தல் வெற்றி என்பது எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று. தளபதியின் வெற்றி என்பது தளபதியோட வெற்றி மட்டும் இல்லை, இது திராவிட இயக்கத்தின் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும்.